வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பரிங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி குரு அப்படிங்கிற பற்றி உங்களோட புரிதல்ல கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிற மாறக்கூடிய கிரகத்தில் குருவும் ஒரு அருமையான ஒரு கிரகம், பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா மே 14, 2025 தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன விஷயம்? ராசியை பார்க்குறார். இப்போ குருங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். குருங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம். சுபகிரகம்னா என்ன? சுபகிரகம்னா எந்த கிரகம் சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதோ அது வந்து சுபகிரகம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிக் பிளானட்னு சொல்கிறோம். இப்போது சூரியனோட ஒளியை, அந்த ஆத்ம ஒளியை வந்து பூமி மேலே இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு மேலே பிரதிபலிக்க முடியாத கிரகத்தை பாவ கிரகம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேலிஃபிக் பிளானட்னு சொல்கிறோம். இப்போது அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது வந்து பாவகிரகமாகவும், குரு, சுக்கிரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் அது பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் சுபகிரகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்பர் 1 சுபகிரகம், அதாவது அதிகமான இரட்டிப்பு ஒளியை, சூரியனோட ஒளியை 2 மடங்காக மேக்னிஃபை பண்ணி அதிகப்படுத்தி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து குரு. கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு குரு பலன் பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை 2024 மே மாதத்திலிருந்து 25 மே 13 வரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்துட்டு இருந்தார். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்ம சனியும் முடிந்து விட்டது, பாத சனியும் முடிஞ்சு 7 நாள் சனியும் முடிஞ்சு விட்டது. ஸோ ஒரு மாதிரியாக ஒரு நல்ல அமைப்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட், அடுத்த கட்ட நடவடிக்கை. ஏன்னா வாழ்க்கை ஒரே மாதிரி போகாது இல்லைங்களா? குளிர் காஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய் தான் ஆகணும். மாணவர்களுக்கு அடுத்த உயர்படிப்பு படித்தாகணும், படித்து முடித்தவங்க வேலைக்கு போயாகணும், வேலைக்கு போனவங்க திருமணம் செஞ்சாகணும், திருமணம் செஞ்சவங்க குழந்தை பெற்றாகணும். பாருங்களேன், வாழ்க்கையில் ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, போயிட்டே தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஏரியாவில், அடுத்த டெரிட்டரியில் போய் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போக வேண்டி இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி, இதே மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கும் பொழுது இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே மாற்றம் தான். அதாவது ஃபினான்ஷியல் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் அதிகமாக போகுது, லோன் விஷயங்கள் அதிகமாக வரப்போகுது, இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தசாபுக்திகள் வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வேலை, தொழில் விஷயமாக இடமாற்றங்கள் உண்டு. டிராவலிங் அதிகமாக கொடுக்குது, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கு. ஏன்னா தனுசுங்கிற அவரோட வீட்டையே குரு பார்க்குறாரு. எப்பவுமே ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அவரோட வீடை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அது ஒரு சுபகிரகமே சுபகிரகத்தோட வீட்டை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும். அந்த 12ஆம் வீட்டு வேலையை அதிகமாக செய்யும். ஸோ ஒரு அதே 12ஆம் வீட்டு சம்மந்தப்பட்ட புக்திகள்லாம் நடக்குமாயின் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். விசா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு விசா டக்குன்னு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிறாங்க. ஈஸ்ட் யூரோப் போகிறாங்க, வெஸ்ட் யூரோப் போகிறாங்க, யூகே போகிறாங்க, யூஎஸ் போகிறாங்க, கனடா போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க. இத்தனை நாட்டுக்கு இந்தியன்ஸ் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ நிறையா வந்துருச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடுங்கிறது ஒரு பெரிய சிம்மசப்பனமாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு விசா கூட இல்லாமல் விசான அரைவிலே ஒரு 70 கண்ட்ரி போகலாம். பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய் இறங்கிக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. கடந்த ஆண்டுகள் வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஜாமீன் போட்டது, யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனில் இங்கே சிக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் இந்த வருஷம் தீருமா? கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா ஜென்மசனி அப்போவே நிறைய பாதிப்பு வந்துருக்குங்க. கோவிட் கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தது. ஸோ அந்த டைம்லேயே அதிகமாக அஃபெக்ட் ஆன 2 ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். மிதுன ராசிக்கு வந்து அஷ்டம சனியும், மகர ராசிக்கு வந்து ஜென்மசனி நடந்தது. இப்போ அதில் பட்ட கடன்கள்லாம் இப்போ தான் படிப்படியாக பாத சனியில் வந்து முடிந்து இப்போ வந்து 7 நாள் சனி முழுசாக முடிஞ்சு ஓரளவுக்கு சுபக்கடனாக மாற்றிக்கிட்டாங்க. அதாவது கட்ட முடியாத கடனாக இருக்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி இப்போ இருக்கிற நம்மளோட சம்பளத்துக்கும் நம்மளுடைய இன்கமுக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தான் வந்திருக்குதுங்கிறதா உண்மை. அது வந்து இப்போது இன்னொரு டாப்அப்பு போக வாய்ப்புகள் உண்டு. சரி, கம்மி ஆயிடுச்சுல, இப்போ நமக்கு ஒரு வேணும்ல, ஒரு கார் வாங்கணும்ல, ஒரு வண்டி வாகனத்தை நம்ம புதுப்பிக்கணும்ல, அல்லது ஒரு வீட்டை மாற்றணும்ல,
அல்லது இப்போ எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸ் ஒரு ஒரு கோர்ஸ் பண்ணணும்ல, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோன் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கே குரு போயிட்டார். ஸோ என்னதான் போன இதில் பண்ணினதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சு கழுத்தில் கத்தி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இறங்கும் பொழுது உன்னாக்கா கழுத்தில் கத்தி வச்சுப்போம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி செய்துதான் அபிவிருத்தி ஆக முடியும், இப்படி செய்துதான் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடுமையாகவோ ஒரு ஒரு தப்பான ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு முயற்சிக்காகவும் ஒரு ஒரு வெற்றிக்காகவும் ஒரு முன்னேற்றத்துக்காகவும் எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்காக தான் இந்த ஒரு கடன் விஷயங்கள் வரும். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே தாய் தந்தை சகோதர சகோதரிகிட்ட இருந்தால் ஒரு மனக்கசப்பு இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடுனால. ஸோ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து சரியாகுமா? ஆமாம், கொஞ்சம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடம் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல பலன் தான். அது வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ஒரு 6ஆம் வீட்டு வேலைங்கிற ருணச்சத்துருபாவம் வேலை தான் செய்யும். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்கிறது வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேலே போயிட்டு இருக்கிறோமா, நேத்தோட இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோமா, இன்னைக்கோட நாளைக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறோமாங்கிறதான் பார்க்கணுமே ஒழிய இந்த 6ஆம் வீட்டு குருவே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு பண்ணும்போது ஒரு சுய தொழிலாக அவங்க பண்ணுறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் டீலுக்குள்ளே போகலாமா? கண்டிப்பாக போகலாம். ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறாரு பாருங்க. 6ஆம் வீட்டு இருக்கக்கூடிய குறி 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒரு ஒரு ஃபண்டிங் வாங்குறதுக்காக ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்திக்கிறது, ஒரு ஒரு எதர் மணி விஷயத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு அவருக்கு சில ஸ்கோப் இருக்குது, அவருக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவருக்கு சில கான்டாக்ட்ஸ் இருக்குது, அவர் மூலமாக நம்ம அசோசியேட் ஆகி சேர்ந்தோம்னா கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுங்கிற ஒரு காரணத்துக்காகவோ ஒருத்தரோட ஜாயின் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் பரிபூர்ணமாக மகர ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சியினால வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமா, அதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு கூடுதல் சம்பளம் இல்லாமல் ஒரு கம்பெனி டு கம்பெனி மாறுறது, இல்லை அப்ராட் போகிற பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அமையுமா? கண்டிப்பாக அதுதான் மெயின். நீங்கள் மகர ராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா என்னதான் ஜென்ம சனியிலேருந்து வெளியில் வந்தாலும் கடந்த 2 வருஷமா அந்த தாக்கத்திலேருந்து மெல்ல மெல்ல வெளியில வராங்களே ஒழிய நம்ம பெரிய ஒரு இடம் மாற்றமோ ஒரு பெரிய முன்னேற்றமோ அந்த மாதிரி கோச்சார அமைப்புகள் ஒன்றும் வரல. ஸோ இப்போ தான் அது வருது. இப்போ மே 14க்கு மேலே பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகும் பொழுது அவங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, எதுக்காக வந்து போன 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களோ அது கிளிக் ஆகக்கூடிய விஷயங்கள், நல்லாவே மாறி போகக்கூடிய அமைப்புகள், ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் ஜம்ப் ஆகக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபண்டிங் வர்றது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, இம்போர்ட் ஒரு டெரிட்டரியில் நீங்கள் வித்துட்டு இருந்த ப்ராடக்ட்டு அடுத்த டெரிட்டரியில் புது சர்க்கிளில் போய் விற்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் இந்த 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திருட்பலத்தோடு நல்லா இருந்துட்டா நல்லா ஒரு மாதிரி கொடுப்பார். இப்போ 6ஆம் வீட்டை பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானி மாதிரி பணக்காரங்களுக்கு 6ஆம் வீடு வலுத்திருக்கும். 6ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பணம், நீங்கள் மூட்டை தூக்கி சம்பாரித்த பணம் கிடையாது, அடுத்தவங்களோட பணம். அது உங்களுடைய ஒய்ஃப் மூலமாக வரக்கூடிய மாமனார் மாமியார் சொத்தாக கூட இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், தங்கம் இப்போ வாங்கி போட்டது அது காசு வந்ததாக இருக்கலாம், லாட்ரி அடித்ததாக இருக்கலாம், உயில் மூலமாக என் பாட்டி எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு பாட்டி இறந்துட்டாங்க எனக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது கடன்காரன் உங்களுக்கு கொடுத்தா அந்த கடனே கேட்காம அவன் போய் சேர்ந்துட்டாங்கிற மாதிரி இருக்கலாம். இது மாதிரி 6ஆம் வீடே நல்லா இருந்துன்னா இது மாதிரி நல்ல பலன்கள். 6ஆம் வீடு கொடுமையாக இருந்து ராகு சனி செவ்வாய் கேது இதுங்கிற மாதிரி பாவ கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தோட கெட்ட விஷயங்கள்லாம் வரும். கடனுக்காக ஓடுறது, வீட்டுட்டு ஓடுறது, ஊருட்டு ஓடுறது, கடன் தொல்லையால் மன உளைச்சல் ஆகிறது. அது மாதிரி இப்போ குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து எந்த ஒரு பாவத்துவம் இல்லாமல் சுபத்துவமாக 12ஆம் வீட்டையே பார்த்து தன் வீட்டை தானே பார்ப்பதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போய்க்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவம், அதாவது திருமண தடை இருந்ததோ தாமதமானவங்களுக்கு, அதே மாதிரி மறுமணம் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிங்க அமையும்? இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குரு பலன் ஆக்சுவலாக வருது. எப்படின்னா 2ஆம் வீட்டுங்கிற குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அதுவும் ஒரு விதமான ஒரு பலம் தான், குருவோட பலம் தான். ஸோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, கல்யாணத்தை பண்ணி பொண்ணை வந்து வெளியில் கொடுத்துட்டோம், இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அல்லது வெளிநாட்டில் இருக்கிற பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்க அமைப்பு இருக்குது. அவங்களுடைய தசாபுக்திகள் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசைகள், 7ஆம் வீட்டு அதிபதி திசைகள், இது மாதிரி கலத்திரஸ்தானம், அந்த கலத்திரஸ்தானத்தோட சம்மந்தப்பட்ட அதில் இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது அந்த வீட்டோட அதிபதியாக திசைகள்லாம் வரும்பொழுது
இந்த 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவின் கோச்சாரமும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஆக மொத்தம் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் கொஞ்சம் சீர்திருப்பமா இருக்கு. கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள், பண விஷயங்கள் வந்து குடுக்கல் வாங்கல் அப்படி இப்படி இருந்தாலும் நெட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா போறோமாங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். விரயங்கள் ஆக தான் செய்யும், கண்டிப்பா செலவுகள் இருக்க தான் செய்யும். அது சுப செலவுகளாக நீங்க பார்த்துட்டு அசுப செலவுகளா இல்லாம பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு குரு பயிற்சி தான். சூப்பர். இப்போ இந்த மகர ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ வேலை விஷயமா மாறுறாங்க, தொழிலில் வந்து திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதுக்காக நம்ம இருக்கிற எல்லா இதையுமே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. எல்லா ரிசோர்ஸஸும் பண விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். ஏன்னா இது அப்படி நிறைய ஆசை கொடுக்கும், ஆசை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இருந்தாலும் ஒரு 20% 30% கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணணுமே ஒழிய அப்படியே டோட்டலாக ஜம்ப் இன் பண்ணோம்னா உங்களோட தசாபுக்திகள் ஒரு சுமாரான தசாபுக்திகளோ ஒரு அசுப ஒரு அவயோக திசைகளாக போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களை சிரமத்தில் உள்ளாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அட்வைஸ் தான் நான் சொல்லணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அபிவிருத்தி பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக மாறுங்க, கேர்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். திடீர்னு எல்லாத்தையும் போட்டு உள்டாவாக மாற்றிடாதீங்க. சூப்பர் சூப்பருங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. வருகிற மே 14ஆம் தேதியிலேருந்து விதி மாறப்போகுது. ஆமாம், நான் அது சூப்பராக சொல்லிட்டீங்க. ஒரு முன்னெச்சரிக்கையாகவே பண்ணிட்டோம். ஆமாம், தெரிஞ்சவங்க மாறிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.